லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எதிர்வரும் மக்களவைத் தேர்தல் குறித்து புதிய தலைமுறை மற்றும் தி ஃபெடரல் இணையதளம் ஏபிடி நிறுவனத்தோடு இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில் பாரதிய ஜனதா கட்சி அதிக தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிய வந்துள்ளது. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதிய தலைமுறை மற்றும் தி ஃபெடரல் இணையதளம் சார்பில் தேசிய அளவில் நடத்தப்பட்ட மெகா கருத்து கணிப்பின் முடிவுகள் படிப்படியாக வெளியிடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மாநிலங்களில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. இதில் மத்திய பிரதேசத்தில் கடந்த தேர்தலில் பெற்றதைப் போலவே இந்த முறையும் பாரதிய ஜனதா கட்சி 28 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றமில்லாவிட்டாலும் பாரதிய ஜனதாவின் வாக்கு சதவிகிதம் 58 விழுக்காட்டிலிருந்து 63 விழுக்காடாக அதிகரித்திருப்பதாக கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் வாக்கு விழுக்காடு கணிசமாக குறைந்துள்ளது. சத்தீஸ்கரை பொறுத்தவரையில் கடந்த தேர்தலை விட இம்முறை பாரதிய ஜனதா கட்சி அங்கு ஒரு இடம் அதிகமாக பெற்று 10 தொகுதிகளை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கடந்த முறை 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்போது அது 1ஆக குறையும் என தெரிகிறது. வாக்கு விழுக்காட்டிலும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறையை விட இம்முறை 3 விழுக்காடு அதிகரித்து 54 விழுக்காடுகளை பெற்றுள்ளதாக கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரசின் வாக்கு விழுக்காடு 34லிருந்து 26 என கணிசமாக குறைந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறையைப் போலவே இம்முறையும் 24 தொகுதிகளை கைப்பற்றும் என புதிய தலைமுறை கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. கடந்த முறை ஒரு இடத்தை கூட கைப்பற்றாத காங்கிரஸ் இம்முறை ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் என்றும், கடந்த முறை ஒரு தொகுதியை கைப்பற்றிய ராஷ்டிரிய லோக்தந்திரிக் இம்முறை அதனை நழுவவிடும் என்றும் கணிப்பின் மூலம் தெரிய வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு விழுக்காடு 59லிருந்து 61ஆக உயர்ந்துள்ளது. காங்கிரசின் வாக்கு விழுக்காடு 34லிருந்து 26 என கணிசமாக குறைந்துள்ளது கணிப்பின் வாயிலாக தெரிய வந்துள்ளது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.